அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்திலே சாலமோன் ஞானி ஒரு அருமையான குடும்ப உறவை குறித்து, அந்த குடும்ப உறவில் முக்கியமான செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், அதாவது பாலியல் உறவை குறித்து அவர் தெளிவாக போதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு மனிதர்கள் இது மனிதனின் மூலமாக உண்டாக்கப்பட்டது என்பதை நினைத்தவர்களாக இன்றைக்கு ஓரின சேர்க்கை, பலதார மனம் என்று சொல்லியெல்லாம் கேடான சிந்தனைகளினால் இன்றைக்கு குடும்பங்களை பாழ்படுத்தி கொண்டு இன்றைக்கு சட்டங்களிலே அவர்கள் அநேக காரியங்களை, அவர்கள் தவறான காரியங்களை பெற்றுக்கொண்டவர்களாக இன்றைக்கு உலகத்தை சீரழிக்கிறதை நாம் வாழ்கிற சமுதாயத்திலே பார்க்க முடிகிறது. ஆதியிலே ஆண்டவர் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே முதல் குடும்பத்தை உருவாக்கின அந்த கட்டுக்கோப்பை குறித்து நாம் வேதத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரையிலும் பார்த்தோம் என்று சொன்னால், ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றார். இதே நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்கிற ஒரு குடும்பத்தினுடைய கட்டுக்கோப்பான நிலைமையை வேதம் இங்கே சொல்லி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதை எந்த ஒரு நாம் புத்தகத்திலோ எந்த ஒரு காவியத்திலோ எந்த ஒரு வேதத்திலோ காண முடியாத ஒரு அழகான குடும்பத்தினுடைய ஒரு இல்லற வாழ்வை குறித்து வேதம் போதிக்கிறது. இந்த உலகத்தை சிருஷ்டித்த என் ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கின என் ஆண்டவர் முதலாக ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி மனுஷியை உண்டாக்கி அவனிடத்தில் சொல்லிக் கொடுக்கிறார் ஏற்ற துணை என்று சொல்லி. ஆண்டவர் ஏற்ற துணையை அவனுக்கு உருவாக்கினதை அவனும் புரிந்து கொண்டவனாக அழகாக சொல்லுகிறான். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள். இவள் தன் புருஷனை தன் தகப்பனையும் தாயையும் விட்டு புருஷன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இன்றைக்கு திருமணமாகி கணவன் மனைவியினுடைய வீட்டிற்கு சென்று விட்டால் வீட்டோட மாப்பிள்ளை என்று கிண்டலடிப்பவர்கள் உண்டு. இன்றைக்கு புருஷன் தன்னுடைய தகப்பன்மாரோடு கூட மனைவியை உட்கார வைக்கும் பொழுது மாமியார் கொடுமை என்று சொல்லியெல்லாம் அநேக காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் வேதம் ஆதியிலே முதலாக உருவாக்கப்பட்ட அந்த குடும்பத்திலிருந்து ஒரு அழகான சத்தியத்தை கொடுக்கிறது. புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தேவனுடைய பார்வையில் அவர் ஏற்ற துணை என்று சொல்லி கொடுக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பால் உணர்விலே, இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான இந்த ஒரு அருமையான குடும்பத்தின் மத்தியிலே அவர்கள் ஆண்டவருக்கென்று அநேக பிள்ளைகளை பெற்று பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியாக அழைக்கப்பட்ட குடும்பத்திலே சத்துருவானவன் தாறுமாறான காரியங்களை விதைக்கிறதைத்தான் இங்கே நீதிமொழிகளிலே சாலமோன் குறிப்பிடுகிறார். சத்துருவானவன் பரஸ்திரியை கொண்டு வந்து குடும்பங்களுக்குள்ளாக விட்டு அவன் குடும்பங்களை சீரழிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய். ஏன் என்று சொன்னால், பரஸ்திரியினுடைய உதடுகை அது தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மெருதுவாயிருக்கும். இன்றைக்கு உலகத்தில் வேசியாய் வாழ்கிறவள், பரஸ்திரியாய் வாழ்கிறவள், தவறான பாலுணர்வை உடையவள், அவள் இன்றைக்கு குடும்பங்களை கவிழ்த்து போடும் வண்ணமாக வெட்கமில்லாமல் மாலை மயங்குகிற அந்தி நேரங்களிலே அவள் மற்றவர்களுடைய குடும்பத்தில் உள்ள புருஷனை அழைத்து அவர்களை தவறான காரியங்களுக்கு அவள் உட்படுத்தி குடும்பங்களை கவிழ்த்து போடுகிறாள் என்கிற காரியத்தை அங்கே நீதிமொழிகளை எழுதின சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். 8ஆம் வசனத்திலே, உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டிச் சேராதே. சேர்ந்தால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் உன் ஆயுசின் காலத்தை கொடூரருக்கும் கொடுத்து விடுவாய். முதல்ல
தவறான உறவுக்கு நேராக செல்லுகிற மனிதன், இன்றைக்கு அழகான பழமொழி ஒன்று சொல்லுவார்கள், கிளி போல மனைவி இருந்தாலும் குரங்கு போல ஒரு வைப்பாட்டி வைத்துக்கொள் என்று சொல்லுகிற இந்த மனிதனுடைய கீழ்த்தரமான புத்திகள் நிறைந்த இந்த உலகத்தில் சாத்தானவன் குடும்பத்தை கவிழ்த்து போடத்தக்கதாக அவன் இப்படிப்பட்ட மனிதர்களை அவளுடைய பாதைகளுக்கு அழைத்து செல்லும் பொழுது அவன் தன்னுடைய மேன்மையை, தனக்கென்று இந்த சமுதாயத்தில் இருக்கப்படுகிற ஒரு ஸ்டேட்டஸை இழக்கிறான். அவனுடைய ஆயுசினுடைய காலங்கள் அது குறைக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய செல்வத்தினால் மற்றவர்கள் திருப்தி அடைகிறார்கள். அவனுடைய பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டில் சேருது. கடைசியில் அவனுடைய மாம்சமும் சரீரமும் உருவழியும் பொழுது அவன் சொல்கிறான், போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, போதகரின் சொல்ல நான் கேளாமல் போயிட்டேனே, எனக்கு உபதேசம் பண்ணினவர்கள் என் செவியை நான் அவர்களுக்கு சாய்க்காமல் போயிட்டேனே, இப்போது சபைக்குள்ள சங்கத்துக்குள்ள நான் வாழ்கிற சமுதாயத்துக்குள்ள கொஞ்சம் கூட எல்லா தீமைகளையும் நான் அனுபவிக்கிறவனாய் மாறிவிட்டேனே என்று சொல்லி ஒரு புலம்புகிற ஒரு நிலைமையில் அவன் தள்ளப்பட்டு விடுவான் என்று சொல்லி இப்படிப்பட்ட பாவத்திலே வாழ்கிற மனிதனை குறித்து இங்கே சாலமோன் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 6ஆம் அதிகாரத்திலும் அவர் அங்கே சொல்லுகிறார், என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை கை தாத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை மறவாதே. அங்கேயும் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாத, அவள் தன் கண் இமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே, வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் நீ இறக்க வேண்டியதாக இருக்கும், வெச்சாரையானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள், தன் வஸ்திரம் வேகாமல் மடியில் எவனாவது நெருப்பை வைத்து கொள்ள கூடுமா என்றெல்லாம் கேட்கிறார். தன் கால் சுடாமல் எவனாவது தலைநீர் மேல் நடக்கக்கூடுமா, பிறவனுடைய மனைவினிடத்தில் பிரவேசிப்பனும் அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும். தன் வீட்டில் உள்ள பொருள்களையெல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகட்டவன், அப்படி செய்கிறவன் தன்னுடைய ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான் என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும், அவன் பழிவாங்கிற நாளில் அவளை தப்ப விட. அந்த பூமியிலேயே இவ்வளோ பெரிய தண்டனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் வெச்சாரக்காரருக்கும் நான் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை மாலை மயங்குகிற அந்தி நேரத்தில், ஒருத்தரும் பார்க்கக்கூடாத நேரத்தில் தானே நம்ம அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம், யாரும் பார்க்கல, எல்லாருக்கண்ணையும் மண்ணள்ளி போட்டுட்டு நம்ம போயிட்டு வந்தோமேனு நினைக்கிற மனிதன் ஆண்டவருடைய கண்களை மறைக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு எதிராக தீவிர சாட்சியாக இருப்பேன் என்று நியாய தீர்ப்பை நான் கொடுப்பேன். இந்த பூமியில் இவ்வளோ பெரிய தண்டனைகளை அனுபவித்தாலும் இதற்கு மேலான தண்டனைகளை நான் கொடுத்து உன்னை நான் அழித்து விடுவேன் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறது. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க சொல்லுகிற வேதமானது இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஒரு அருமையான தேவனுடைய தீர்மானத்தின்படி உண்டாக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் அவர் இங்கே எழுதாமல் விடவில்லை. 15ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு, உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன் வயதின் மனைவியோட மகிழ்ந்திரு, அவளே நேசிக்கப்பட பெண்மானும் அழகான வரையாடும் போல் இருப்பாளாக, அவளுடைய ஸ்தனங்களே எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக, அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. உன் கிணற்றில் உள்ள தண்ணீர். அந்த நாட்களிலே கிணறு வெட்டுவது என்பது விலையேறப்பெற்ற ஒன்று. சமாரிய ஸ்திரியை இயேசு சந்தித்த அந்த கிணறை பற்றி அவள் சொல்லுகிறார், எங்கள் தகப்பனாகிய அந்த யாக்கோபு எங்களுக்கு தந்த கிணறு என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் விலையேறப்பெற்றது. ஒரு கிணறை வெட்டுவதற்கு அத்தனை செலவாகிறபடினாலே அங்கே விலையேறப்பெற்ற கிணறு என்று சொல்லப்படுகிற அந்த கிணற்றை தான் இங்கே நீதிமொழிகளிலே சாலமோன் குறிப்பிடுகிறார். உன் மனைவியும் உனக்கு விலையேறப்பெற்றவள், அவளே அந்த இளவயதின் மனைவியே நீ நேசிக்கப்படத்தக்க ஒரு பெண்மான், அழகான வரையாடு அவள்தான் என்று சொல்லுகிறார். அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுது மயங்கி இருப்பாயாக என்று சொல்லுகிறார். அவளோட மகிழ்ந்தர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோன்னு சொன்னாதான் இந்த குடும்பத்தில் நாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் மனிதனுக்கோ நிறைவான பாலுணர்வு இன்பம் கிடைக்கும் என்பதை வேதாகமம் மிக தெளிவாகவே போதிக்கிறது. மற்றபடி
கட்டற்ற பாலுறவுக்காக காற்றாய் அலைவோரின் அழகோ, திறமைகளோ, செல்வங்களோ, யுத்திகளோ, புதுமைகளோ, மருந்துகளோ, பயிற்சிகளோ அதனை வழங்க இயலாது. மனம் சார்ந்த உடலுறவு இன்பம் தேவன் அருளுகிற ஒரு ஆசீர்வாதம். கட்டுப்பாடுடன் காக்கப்படும் கிணறுகளாக நாம் வாழும்படியாக வேதம் அழைக்கிறது. தழும்பி தொலையாமல் இருக்கும்படியாக இளைஞர்களுக்கும் முதியோருக்கும் இந்த வேதம் கட்டளையிடக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலோசனையின்படி வாழுவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சத்தியங்களுக்கு செவி கொடுத்து வாழ்வோம். தேவன் அமைத்து தருகிற இல்லறத்தை இந்த உலகத்திலே நாம் ஸ்தாபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே.